கடலுக்கு போன புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் மாயமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மாயமான 4 மீனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மணமேல்குடி அருகே உள்ள பொன்னகரம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த திரமும் மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் மணிகண்டன், விநாயகம் உள்ளிட்ட 4 மீனவர்கள் கடலுக்கு சென்று கரை திரும்பவில்லை. இதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர காவல் படையினர், மீன்வளத்துறையினர் மற்றும் மீனவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அண்ணன் கொலைக்கு பழிக்கு பழியாக அவருடைய தம்பிகளே 2 உயிர்களை கொன்று போட்டுள்ளனர். திண்டுக்கல்லை குலை நடுங்கச் செய்த இரட்டை கொலை சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? திண்டுக்கல்லிலிருந்து நத்தம் செல்லும் சாலை அன்றிரவு பதற்றத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தது. RMTC காலனி அருகே நடு ரோட்டில் ஒரு குடும்பஸ்தனை 10 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. உடனடியாக நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் காயமடைந்தவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றுள்ளனர். ஆனால் அந்த நபரின் தலை முழுவதும் சிதைந்து போகும் அளவிற்கு மிக ஆழமான வெட்டுக்காயங்கள் இருந்ததால் அந்த உயிர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அடங்கி இருக்கிறது. கொல்லப்பட்டவர் 41 வயதான ஜேசுராஜ். திண்டுக்கல் மாவட்டம் யாகப்பன்பட்டியைச் சேர்ந்தவர். சம்பவ இடத்தை அலசி ஆராய்ந்த காவல்துறையினர் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்க முயன்றுள்ளனர். அப்போது காவல்துறையினருக்கு கிடைத்த மற்றொரு மரணச் செய்தி அவர்களை ஒரு கணம் அதிர்ந்து போகச் செய்துள்ளது. ஆம், நத்தம் சாலையில் ஜேசுராஜை கொலை செய்த அதே மர்ம கும்பல் அங்கிருந்து நேரடியாக யாகப்பன்பட்டியில் உள்ள அவரின் வீட்டிற்கு சென்று ஜேசுராஜின் மனைவியையும் ஓட ஓட வெட்டி கொலை செய்துள்ளனர். நடந்த இரட்டை கொலை சம்பவத்தின் பின்னணியையும் அதில் தொடர்புடைய கொலையாளிகளையும் பிடிப்பதற்கான விசாரணை அந்த நடுநிசி இரவில் வேகம் எடுத்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் அடியநூத்து ஊராட்சியில் திமுக பிரமுகராக அறியப்பட்ட மாயாண்டி ஜோசப் என்பவர் யாகப்பன்பட்டி டாஸ்மாகிலிருந்து சரக்கேற்றிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மாயாண்டி உறவினர்களே அவரை கொலை செய்தது தெரியவந்தது. அந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிதான் தற்போது கொலையாகி உள்ள ஜேசுராஜ். மாயாண்டி ஜோசப் கொலையில் கைதான ஜேசுராஜிற்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து அவரது குடும்பத்தினர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்த வழக்கின் விசாரணையானது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு ஜேசுராஜ் பரோலில் வெளியே வந்துள்ளார். அண்ணன் கொலைக்கு காரணமானவர் அவரின் 2வது மனைவியோடு சந்தோஷமாக நடமாடியது மாயாண்டி ஜோசப்பின் சகோதரர்களான அருள்ராஜ், ஞானராஜ் மற்றும் தர்மராஜ் ஆகிய மூவருக்குள்ளும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதன் காரணமாக அண்ணனை கொலை செய்த அதே பாணியில் ஜேசுராஜும் துடி துடித்து சாக வேண்டுமென கூட்டாளிகளோடு சேர்ந்து திட்டம் தீட்டி உள்ளனர். அதன்படி சம்பவம் நடந்த வியாழக்கிழமை அன்று மாயாண்டி கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் மாயாண்டி கொலை செய்யப்பட்ட அதே 8 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய ஜேசுராஜையும் அந்த கும்பல் வழிமறித்து வெட்டி கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஜேசுராஜின் மனைவியை கொலை செய்தது ஏன் என மேற்கொண்ட அடுத்தடுத்த விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் பின்னணிகள் வெளியாகி உள்ளது. கொலை வழக்கில் ஜேசுராஜ் சிறை சென்ற பிறகு அவரை யாரும் சந்திக்க கூடாது, ஜாமீனில் எடுக்க முயற்சிக்க கூடாதென்று மாயாண்டியின் சகோதரர்கள் ஜேசுராஜின் 2வது மனைவி தீபிகாவையும் மற்ற உறவினர்களையும் மிரட்டி எச்சரித்துள்ளனர். ஆனால்
கொலை வழக்கிலிருந்து ஜேசுராஜை காப்பாற்றி பரோலில் வெளியே கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமாக தீபிகா இருந்துள்ளார். அதன் காரணமாகவே அவரையும் விட்டு வைக்காமல் ஜேசுராஜை கொலை செய்த அதே நாளிலேயே தீபிகாவையும் ஓட ஓட வெட்டி கொன்றிருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மாயாண்டி சகோதரர்களான அருள்ராஜ், ஞானராஜ், தர்மராஜ் ஆகிய மூவரையும் அவர்களின் கூட்டாளிகள் 5 பேரையும் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரையும் வலை வீசி தேடி வருகின்றனர். குடுகுடுப்பைக்காரர் போலவும் இறுதி சடங்கு செய்வது போலவும் வேடமிட்டு சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். செய்வோம். நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? நாங்க ஏன் நம்ம பகுதி நேர ஆசிரியர் வந்தாலும் தெரியல. ஒருவேளை சொத்துக்கு கஷ்டப்பட்டு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இன்று 4வது நாளாக டிபிஐ அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே குடுகுடுப்பைக்காரர் போல வேடமிட்டும் இறுதிச் சடங்கு செய்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். திருத்தணி மாவட்ட அரசு மருத்துவமனையில் கால் முறிந்த சிறுமிக்கு இங்கு சிகிச்சை அளிக்க முடியாது என கூறிய மருத்துவர்கள் ஆம்புலன்ஸும் இல்லை என கூறியதாக மகளை முதுகில் தூக்கிக் கொண்டு சென்ற தாய் வேதனை தெரிவித்துள்ளார். ஆம்புலன்ஸ் எதுவும் இல்லையா? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு பள்ளிப்பட்டு, ஆர்கே பேட்டை, பொதட்டூர்பேட்டை, திருத்தணி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளும் 500க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு பள்ளி மாணவி ஒருவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்படவே அவரது தாய் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளார். ஆனால் அங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததால் திருவள்ளூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் மருத்துவமனையில் வீல் சேர் பழுது அடைந்ததால் தனது மகளை அழைத்து செல்ல முடியாமல் தாய் அவரது மகளை முதுகில் சுமந்து சென்ற அவலமும் அரங்கேறியுள்ளது. திருத்தணியில் அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட போதிலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் இல்லை என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில பிரபல தனியார் நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி போல மெசேஜ் அனுப்பி மேலாளர்கிட்ட 80 லட்சம் மோசடி செஞ்ச கும்பல் சிக்கியிருக்கு. சென்னையில் சிமெண்ட் நிறுவனத்தில் மூத்த மேலாளராக பணியாற்றி வரும் பிரணாதார்த்திகரன் என்பவருக்கு அவரது நிறுவனத்தின் CEO பெயரில் மர்ம நபர் ஒருவர் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். அதில் தான் கூறிய வங்கிக் கணக்குக்கு 80 லட்சம் ரூபாய் உடனடியாக அனுப்பி வைக்குமாறு தெரிவித்துள்ளார். இதனை நம்பி பிரணாதார்த்திகரனும் அவர் கூறிய கணக்குக்கு தொகையை அனுப்பி வைத்தார். ஆனால் மேன் இன் தி மிடில் தாக்குதல் மூலம் 80 லட்சம் ரூபாய் பறிபோனது தெரிய வந்தது. புகாரின் பேரில் கர்நாடகாவில் பதுங்கி மோசடியில் ஈடுபட்டு வந்த முகமது அர்ஃபாஸ் மற்றும் ஹஷீர் அக்தர் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். ஹொசூர் அருகே காவல்துறை அதிகாரி என கூறி ரியல் எஸ்டேட் அதிபரை காரில் கடத்தி சென்று பணம் கேட்டு மிரட்டிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். காமந்தொட்டி கிராமத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் பிரவீன்குமார் என்பவர் அவரது அலுவலகத்தில் இருந்தபோது போலீஸ் என ஒட்டிய காரில் வந்த 4 பேர் பண மோசடி வழக்கில் கைது செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். 30 லட்சம் ரூபாய் கொடுத்தால் வழக்கிலிருந்து தப்பிக்கலாம் எனவும் கூறியுள்ளனர். பணத்தை எடுத்து வருவதாக கூறி நைஸாக பேசிய பிரவீன்குமார் காரை விட்டு இறங்கி தப்பி ஓடி வந்தார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் ஹொசூரில் பல்வேறு கடத்தல் வழக்கில் தொடர்புடைய மல்லேஷ் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.
ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியின் தமிழக கர்நாடக எல்லையில் மனித உடல் எரிக்கப்பட்டு எலும்புக்கூடு மட்டும் மீட்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியில் ரோந்து பணி சென்ற வனத்துறையினர் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடல் முழுவதும் எரிக்கப்பட்ட நிலையில் மண்டையோடு மற்றும் ஒரு சில எலும்புகளை மட்டும் மீட்டுள்ளனர். வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா வந்தபோது முதியவர் ஒருவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டதாகவும் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அவரது உடலை உடன் வந்த நபர்கள் அடர்ந்த வனப்பகுதிக்கு மத்தியில் கொண்டு சென்று எரித்ததாக கூறப்படும் நிலையில் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் அருகே தனியார் கல்குவாரியில் பாறை சரிந்த விபத்தில் கூலி தொழிலாளி சிக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டார் மங்களம் கிராமத்தில் இயங்கும் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் சக்கரவர்த்தி என்பவர் நேற்று மாலை பாறைகளுக்கு வெடி வைத்துவிட்டு பின்பு அங்குள்ள ஜெலட்டின் குச்சி வயர்களை எடுக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சரிவு ஏற்பட்டு பாறைக்கு அடியில் அவர் சிக்கியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் சக்கரவர்த்தியின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 152 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் திருச்சி மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் சமயபுரம் அருகே இருங்கலூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சொகுசு காரில் 92 பண்டல்களில் சுமார் 152 கஞ்சா கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட மதுரை மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த இருவரை கைது செய்த போலீசார் கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். மது போதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய தொழிலதிபரால் ஒரு உயிர் பலி, 16 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நொடிப்பொழுதில் நடந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் நெஞ்சை பதைபதைக்க வைக்கின்றன. மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த அவுடி கார் விபத்தின் நெஞ்சை பதைக்க வைக்கும் பகீர் சிசிடிவி காட்சிகள்தான் இது. மதுபோதையில் தறிக்கெட்டு ஓடிய கார் சாலையில் நின்றிருந்த அப்பாவி மக்களின் மீது மோதி சரிந்தது. இந்த திடீர் விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 16 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான விபத்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகில் உள்ள ஜேர்னலிஸ்ட் காலனி பகுதியில் தான் நிகழ்ந்திருக்கிறது. அந்த ஏரியாவில் தெருவோர கடைகள் அதிகம் உள்ளதால் மக்கள் கூட்டமும் அலைமோதும். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு 9:30 மணியளவில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் 2 சொகுசு கார்கள் சீறி பாய்ந்திருக்கிறது. சரியாக ஜேர்னலிஸ்ட் காலனி அருகில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த ஒரு வெள்ளை நிற சொகுசு கார் நேராக சாலையோர கடைகள் மீதும் அங்கே நின்றிருந்த மக்கள் மீதும் மோதியது. சாலையோரத்தில் இருந்த அத்தனையையும் சர்வநாசமாக்கிய கார் கிட்டத்தட்ட 30 மீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்று நின்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட கடைகள் சின்னா பின்னமாகி இருக்கிறது. உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இப்படி ஒரு கோர விபத்தை ஏற்படுத்தியவுடன் அந்த காரில் இருந்தவர்கள் தப்பி ஓடியதாக தெரிகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விபத்தை ஏற்படுத்திய சொகுசு காரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை தொடங்கினார்கள். காரின் பதிவு எண்ணை வைத்து விசாரித்ததில் அது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வாங்கப்பட்ட அவுடி கார் என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதன் உரிமையாளர் தினேஷ் ரன்வா என்றும் அவர் ஒரு தொழில் அதிபர் என்றும் போலீசார் அடையாளம் கண்டனர். சம்பவத்தின் போது ஓட்டுநர் உட்பட மொத்தம் 4 பேர் அந்த காரில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் தினேஷ் ரன்வா தான் காரை ஓட்டி வந்ததாக தெரிகிறது. 4வரும் விபத்து நடந்த கன நேரத்தில் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாகி இருக்கிறார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் ஜெய்ப்பூர் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தி உள்ளனர்.
மேலும் அவர்கள் நால்வரும் மது போதையில் மற்றொரு சொகுசு காருடன் பந்தயம் போட்டு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காரை இயக்கி இப்படி ஒரு பயங்கர விபத்தை ஏற்படுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரின் மொபைல் போன்களும் காருக்குள்ளிருந்து மீட்கப்பட்டு தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்களில் ஒருவரான பெல்வாராவைச் சேர்ந்த ரமேஷ் பைர்வா என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்துவிட்ட நிலையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அது மட்டுமின்றி தப்பி ஓடும் போது பப்பு என்ற நபரை அக்கம் பக்கத்தினர் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து பப்புவை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மற்ற மூவரையும் வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா வருத்தம் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மதுபோதையில் கார் ரேஸ் நடத்தி அப்பாவி மக்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய சம்பவம் ஜெய்ப்பூரை ஸ்தம்பிக்க வைத்துள்ளது.